இன்னைக்கு முதலாக இங்கு தாமிரபரணி ஆற்றங்கரையிலிருந்து தாமரைக்கு வாக்குகளை சேர்க்கின்ற தொடக்க விழாவாகத்தான் இது இருக்கப் போகிறது. மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் திருநெல்வேலிக்கு முதன்முறையாக தாமரைக்கு வாக்குகள் கேட்டு வந்திருக்கிறார்கள். இதுவரையிலும் எந்த பிரதமரும் கிட்டத்தட்ட எனக்கு தெரிந்த வரையிலும் திருநெல்வேலிக்கு இவ்வளவு பெரிய தலைவர் பிரதமராக மட்டுமல்ல, ஒட்டுமொத்த உலகத்தின் தலைவர்களில் இன்றைக்கு எல்லோரும் முதன்மையான தலைவராக மதிக்கின்ற மாபெரும் தலைவர் நரேந்திர மோடி அவர்கள் திருநெல்வேலிக்கு முதன்முறையாக வருகிறார்கள். அதுவும் தமிழகத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்திவிட்டு நேற்று பல்லடத்தில் நடந்த எண்மண் எண் மக்கள் யாத்திரை நிறைவு விழா நிகழ்ச்சியில் 5 லட்சத்துக்கும் மேலான மக்கள் கூடி அங்கு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான உரையை நிகழ்த்திவிட்டு இன்னைக்கு காலையில் தூத்துக்குடியில் நடைபெறுகிற அரசு விழா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு 11 மணிக்கெல்லாம் இங்கு வர இருக்கிறார்கள். மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தன்பரணை ஆற்றங்கரையில் தாமரைக்கு வாக்குகள் கேட்பதை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். என்னென்ன விஷயங்கள் இப்போ பேச போறோம்? ஏன்னா எண்மண் எண் மக்கள் பாத யாத்திரையில அந்த பொதுக்கூட்டங்களில் பேசப்பட்ட விஷயங்கள் தான் இதுலயும் பேச போறோமா, இல்ல இதெல்லாம் இல்ல இதுல பேசக்கூடியது பிரதமர் அவர்கள் தான் முதன்மையா பேச போறாங்க. ஏற்கனவே பொலிட்டிக்கலாக உள்ள கருத்துக்களை மட்டும்தான் அவங்க எடுத்து வைப்பாங்க. தமிழ்நாட்டில் உள்ள பொலிட்டிக்கல் கருத்துக்கள் மற்ற தேர்தலுக்கு மற்ற கட்சிகள் திமுக மாதிரியான கட்சிகள் தேர்தல் பிரச்சாரத்தையே தொடங்கினாங்க. அதே மாதிரி இப்போ பாஜக தரப்பில் இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த பொதுக்கூட்டம் தேர்தல் பிரச்சாரத்துக்கான ஒரு தொடக்க விழா அப்படின்னு இருக்கிறோம். தமிழ்நாட்டில் நேற்று நடந்த பல்லடத்தில் நடந்ததோட எண் மக்கள் யாத்திரையோட நிறைவு விழான்னு வச்சுக்கலாம். பட் இன்னைக்கு முதலாக இங்கு தாமிரபரணி ஆற்றங்கரையிலிருந்து தாமரைக்கு வாக்குகளை சேர்க்கின்ற தொடக்க விழாவாகத்தான் இது இருக்கப் போகிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.